Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவசித்தால் மகிமையை காணாமல் போகவே மாட்டீர்கள். ஆண்டவர் தெளிவாக என்று வருகிற மக்கள் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இங்கு வர முடியும். யாரை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இங்கு வர முடியும். வருகிற ஒருவர் கூட வெறுங்கையாய் திரும்பி செல்ல மாட்டீர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் அன்பு தகப்பனே, வாஞ்சையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், பல்வேறு துன்பங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள், பல்வேறு வியாதிகளோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள், என் கடன் பாரம் தீராதோ என்று வந்திருக்கிற பிள்ளைகள், ஐயா ஏலாவூர் தியான மையத்திற்கு சென்று ஜெபித்து விட்டு வந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் என் அன்பு தகப்பனே, ராஜாதிராஜனே, பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாத வண்ணமாய் இன்று நீர் பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. உம்முடைய வார்த்தைகள் ஊடுருவி செல்வதாக, விடுதலை கொடுப்பதாக. ஆண்டவர் என் அன்பு தகப்பனே, ராஜாதிராஜனே, நீரே என்னை முற்றிலுமாய் பயன்படுத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் ஐயா. இந்த வேளையை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன், ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பு தாயே, நேச மாதாவே, அடைக்கல் அன்னையே, அம்மா, உங்கள் மாந்தைக்குள் எங்களை மறைத்து கொள்வீராக. புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அதி தூதர்களே, எங்கள் காவல் தூதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசுவீர்களாக. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆகாய் 2:9 யாரா எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசித்துக்கங்க. ஆகாய் 2:9 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில், நான் நினைக்கல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஆமென். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். Praise the Lord. Hallelujah. உண்மையிலே நான் நினைச்சிட்டு வரல, வந்து உட்கார்ந்த உடனே இந்த வார்த்தையை தருகிறார். இந்த இடத்தில் நானா சொன்னேன், ஆகாய் சொல்றார், இறை வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடத்தில் நான் உனக்கு நலம் நல்வேன். யார் யாரெல்லாம் நோயோடு வந்திருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாம் சுகம் பெற்று செல்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அடுத்தபடியாக சொன்னார், ஏசாயா புத்தகம் 65ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஏசாயா 65:10. நிறைய பேர் கண்ணீரோட வந்திருக்கிறீங்க, கண்ணீரோட வந்திருக்கிறீங்க, வெளியில் அழ முடியல, உள்ளார அழுதுட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஏசாயா 65:10 படி லாஸ்ட்ல பாருங்க, உன் கண்ணீரை நான் ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறார். இருக்கா இல்லையா? உன் கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், நாங்கள் அல்ல. Praise the Lord. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, மறைமுகமாக கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்று உங்களை ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக மாற்றி உங்களை வீட்டுக்கு அனுப்ப இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். Praise the Lord. இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். சொல்லுங்க.
பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுங்க, உங்கள் துயரம். சொல்ல மாட்டீங்களா தங்கச்சி? சொல்லுங்க. கேட்காதா? சரி. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இன்று உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். சொல்லுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் துயரத்தோடு வந்திருக்கிற உங்களை மகிழ்ச்சியாக மாற்ற இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதே ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் இன்று உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரால் தேற்றப்படுகிற மக்களாக இன்று நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்று. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதே சமயம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உடலால நீ கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். Praise the Lord. இந்த உடலால் நீ கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் சொல்லுவார், இந்த உடல் ஆவியான தங்குகின்ற ஆலயம், இந்த உடலால் நீ கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் என்னுடைய இது பார்த்துருப்பீங்க. அதில் போலூரில் கொடுத்த செய்தியை ஒரு சகோதரர் அதை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டார் எல்லாருக்கும். அதாவது 5 மெடிசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் மாத்திரையே இல்லாமல் ஆண்டுடைய இறை வார்த்தை உங்களுக்கு மருந்தாக மாறும் என்று சொல்லி கொடுத்துருந்தேன். அதை அவர் அப்படியே பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தார். நிறைய விட்னஸ். அதில் நான் கடந்த வாரம் மும்பை சென்றிருந்த போது நிறைய சாட்சிகளை என்னை ஆண்டவர் கேட்க வைத்தார். என் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். யாரும் என்ன பெருமையாக நினைக்க வேண்டாம், தேவனுக்கு மகிமை, அவ்வளவுதான். ஒரு பொண்ணு ஓடி வந்தது கடந்த ஆண்டு. அதுக்கு சாட்சி கிங்ஸ்லி வந்திருக்கிறாங்க. அவங்க கடந்த ஆண்டு என்னோடு மும்பை வந்தார்கள். ஒரு பொண்ணு மார்பில் கட்டியோடு வந்தா. அவளை பார்த்து ஜெபிக்கிற போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த கட்டி ஆண்டவர் கரைத்து போடுகிறார் மகளே என்று சொல்லி. அந்த மகள் விசுவசித்தாள். கடந்த வாரம் போயிருக்கிறேன், வந்து கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, சிஸ்டர் என் கட்டி கரைந்து போனது. ஜோரா கரங்களை தட்டுங்க, ஜோரா கரங்களை தட்டுங்க. என் கட்டி கரைந்து போனது, நான் ஜபத்துக்கு வந்திருக்கேன் சிஸ்டர்ன்னு சொன்னான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கை திருப்பி எடுக்காதவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். இன்றைய நாளில் நான் கொடுக்க வேண்டிய ஒரு செய்தியை நான் கொண்டு வந்தேன். ஆண்டோடு சொன்னேன், ஆண்டவரே அதை நான் கொடுக்கக்கூடாதா? நீ கொடு. ஆனால் முதல்ல கொடுத்த இந்த 5 வார்த்தைகளும் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே கொடுத்தார். இதை நீ மக்களுக்கு சொல் என்று சொல். எனவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வந்திருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்களாக திரும்பி செல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புவது, இது தவக்காலம் இல்லையா? இன்றைக்கி நிறைய ஊர்களில் என்னது தியானம் நடக்குது. அதனால தான் நிறைய பேரால் வர முடியலன்னு சொன்னாங்க. நிறைய பேர் எங்கே போகிறாங்க? திரியாத்திரை பயணம் என்று சொல்லி சென்று விட்டார்கள். ஆனால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய மனுஷியாக நான் உன்னை மாற்றி அனுப்புகிறேன் என்று சொல். பழையன கழிந்து போயின, புதியன உனக்குள் புகுந்து விட்டது என்று சொல்கிறார். பழைய வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நீ கடந்து செல்வாய் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பழைய மனுஷனை நீ களையணும், பழைய வாழ்க்கை உன்னிடமிருந்து நீ போகணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9 10 முடிய இறை வார்த்தை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10 முடிய இறை வார்த்தை. யாராவது எடுத்தீங்கன்னா டக்குன்னு வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு
புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பழைய மனித இயல்பு என்ன? இப்போ தவக்காலத்தில் நிறைய செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தவத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க இல்லையா? அதனால் எனக்கு டக்குன்னு வந்தது பழைய மனித இயல்பு நம்மகிட்ட இருக்கு என்ன. நிறைய பேர் ஒப்புரவு வருஷானம் போயிருப்பீங்க இல்லையா? பாவசிங்கத்தின செய்தீங்களா செய்யலையா? செஞ்சீங்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. இப்போ பரிசுத்தமாக இருக்கீங்களோ? அப்போ அப்படியா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஒன்றை நமக்கு வெளிப்படுத்துகிறார் மக்களே. நீ பரிசுத்தம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் முழுமையான பரிசுத்தத்தை அடைவதில்லை. நாம் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்கிறோம். ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் எவ்வாறு அதில் பங்கு பெறுகிறோம்? வந்திருக்கவங்க நிறைய கிறிஸ்தவங்க தானே, நிறைய பிள்ளைங்க. நான் கேத்தலிக்ஸ் இருக்கீங்களாங்க? அப்படி யாராவது பிற மதத்தினர் இருந்தால் கை தூக்குங்க. ஒரே ஒரு சகோதரர் தான், பரவாயில்ல. மற்றவங்க எல்லாருமே நம்ம கிறிஸ்தவங்க தான். அப்போ நம்ம ஒரு பாவ சங்கீர்த்தனம் ஒப்புரவு அருட்சாதனத்தில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒப்புரவு அருட்சாதனம் எப்படி செய்வீங்க? என்ன சிஸ்டர் அதை போய் கேட்குறீங்களாங்கிறீங்களா? எல்லாரும் கையோட வந்திருக்கீங்களா? கையோட வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? எத்தனை கை? அக்கா சொல்லுங்களேன், எத்தனை கை? 2 கை இருக்கு, சரியா? ஒரு கை வலது கையை தூக்குங்க. ரைட். எத்தனை விரல் இருக்குமா வலது கையில்? கையை கீழே போடுங்க. ரொம்ப பாராட்டுக்கிறேன். 5 விரலும் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, எழுதுறதுக்கு, குத்துறதுக்கு. அப்படிதானே? அப்படிதானே? ஆனால் நான் சொல்லுகிறது, இந்த 5 விரல்களை நீங்கள் பார்க்கிற போது, இப்போ ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு போறீங்கன்னு சொன்னால் 5 விரலை எடுக்கணும். முதல்ல வரும் விரல், முதல் விரல் என்ன சொல்லுது? ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்கு, உங்களை புனிதனாக மாற்றுவதற்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். 2வது ஆள்காட்டி விரல். வெரி குட். நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். 3வது, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். மோதிர விரல் யார்கிட்ட போய்? குருவானவரிடம் ஒன்றும் ஒழியாமல் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். 5வது, குரு என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த 5 விரலையும் பார்க்கும்போது ஞாபகம் வருமா வேண்டாமா? நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து. 2வது, மனம் வருந்த வேண்டும். 3வது, இனி இப்படி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்க வேண்டும். 4வது, குருவானவரிடம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். 5வது, குரு கட்டளையிடுகின்ற அந்த அபராதத்தை தீர்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாவ அறிக்கை செய்கிறீங்க. எப்படி போய் பாவ அறிக்கை செய்வீங்க? நினச்சி பார்த்தீங்க? எப்படி எந்த பாவத்தை நினச்சி பார்த்தீங்க? 10 கட்டளை அக்கா அழகாக சொல்கிறாங்க. அதனால தான் முதல்ல கேட்டேன், 2 கை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டேன். 2 கையில் எத்தனை விரல் இருக்கு? 10 விரல் இருக்கு. 10 விரலையும் நாம் பார்க்கிற போது நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது 10 கற்பனைகள். நம்ம முதல்ல அதை யோசித்து பார்க்க வேண்டும் மக்களே. அப்போ முதல் கற்பனை அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னு சொன்னால், முதல் கற்பனை என்ன வரும்? உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. அன்புக்குரியவர்களே, விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் யாரும் வாசிக்க வேண்டாம். அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ளாக இதை நான் சொல்வது மிக கடினமான ஒன்று. எனவே நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். சரி, 20ஆம் அதிகாரத்தில் 1 முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 10 கட்டளைகளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் இணைச்சட்டம் 5ஆம் அதிகாரத்திலும். இதில் நம்ம முதல் கற்பனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், உனக்கு ஒரே ஒரு கடவுள் தான், இந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை. ஏலாவிற்கு வருகிற மக்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரிந்து கூட பல நேரங்களில்
பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே கடவுள் தான் ஐயா, அந்த ஒரு கடவுளை தவிர வேற கடவுளே எனக்கு இல்லை. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டு வாசல்ல அந்தோனியார் சக்கரத்தை மாட்டி வச்சிருந்தாலும் சரி, பூசணிக்காயை மாட்டி வச்சிருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னது? முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். பிரைஸ் தி லார்ட். யார் யார் வீடுங்களில் இந்த அந்தோனியார் சக்கரம், இந்த பூசணிக்காய், அதான் நான் பெரும்பாலும் அதை சொல்வேன். கூட்டப்புலி என்ற ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? அந்த கன்னியாகுமரிக்காரவங்களுக்குலாம் தெரியும், வந்திருக்காங்க மக்கள். ஆமாம், சிரிக்கிறாங்க, தெரியும். அங்கே போயிருக்கேன். இதே போல் 3 நாள் மாநாடு. நான் முதல் நாள் செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுத்து முடிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சி காட்டுறாரு. நிறைய வீடுங்களில் பாட்டில் ஆடுது. அப்புறம் நான் கேட்குறேன், இது என்னுடைய எல்லா வீடுங்களுக்கு முன்னாலேயும் என்ன பாட்டில் கட்டி தொங்க விட்டுருக்குறீங்க, எதுக்கு இந்த பாட்டில் ஆடுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? அது என்ன தெரியுமா? பன்னி நெய். இந்த பன்னி நெய்யை கட்டி வச்சா சத்தம் வராது தெரியுமா? அட பாவமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்று ஒருவரிடம் இந்த பேயை விரட்டிய போது என்ன செய்தார்? பன்றி கூட்டத்துக்குள்ள போன்னு சொன்னார். அந்த நெய்யை போய் வீட்டுக்கு முன்னால கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னா, நீ ஒரே சர்வீஸ் விசுவசிக்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு நாங்கள் தவறவே மாட்டோம் சிஸ்டர், போவோம், ஜெபமாலை உருட்டுறல்ல. ஆனால் வீட்டுக்கு முன்னால பன்னி நெய். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வீட்டுக்கு முன்னால அந்தோனியார் சக்கரம். அன்புக்குரியவர்களே, அந்தோனியார் சக்கரம் யாரா பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி இருக்கும்? கட்டங்கட்டம் போட்டுருக்குமா? 4 பக்கம் ஓம்னு எழுதியிருக்கும். கவனிச்சு பாருங்க. நான் கடந்த மாதம் பூண்டி சென்றிருந்த போது அங்கே விற்பனைக்காக வைத்திருந்தார்கள். நான் உடனே கேட்டேன், ஏம்மா இது யார் வச்சுருக்கான்னு கேட்டேன். ஃபாதராக இருந்தால் ஃபாதர் போய் கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் இல்லை சிஸ்டர், நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா. தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்குரிய பணம் ஏதாவது கேளு, நான் பணத்தை தரேன், இது விற்கக்கூடாது. இது பார்த்தியாங்க? அப்போ நம்மளே இதை முன்னுரிமைப்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாவம் செய்வதற்கு நீனே தூண்டுகோலாக இருக்கிறாய், தயவுசெய்து எடுத்து போடு அப்படின்னு சொன்னேன். தூக்கி அப்போவே கடாசிட்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டேன் அவள்கிட்ட. இல்லை சிஸ்டர் சாரி அப்படின்னா, நோ நீ இது பணம் கொடுத்து வாங்கினல்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். வேணாம் சிஸ்டர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாமல் வீடுகளில் அந்தோனியார் சக்கரத்தை மாட்டி வச்சுட்டு இருக்கீங்க. என்னதோ ரெட்டை கொம்புக்காரன் உள்ள வரமாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே அப்போ தான் உள்ளார வருவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். இன்னொன்று, நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் வேறு எதற்கு நீர் கொடுத்தாலும் முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். அதே போல் நிறைய பேர், ஆனால் இன்னைக்கு நிறைய பேர், கன்னியாகுமரி மக்களை நான் பாராட்டுவேன். முன்னால் தெரியாது, கன்னியாகுமரி மக்கள்கிட்ட நான் பேசின பிறகு நிறைய பேர் கார்டில் அப்படி அடிக்க மாட்டாங்க. திருமண கார்டில் அடிக்கிறீங்க இல்லையா, திருமண இன்விடேஷன், அதில் என்ன போடுவீங்க? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. அதுக்கு கீழே நிகழும் சுப நேரமாகிய 10 மணிக்கு மேல் 11 மணிக்கு உள். ஏன் மேல உள்ள? ஏன் மேல உள்ள? நல்ல நேரம் கெட்ட நேரம். ஐயா, பைபிள் தெளிவாக சொல்கிறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தால் அது முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னொன்று, இப்போது நம்ம பிள்ளைகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன், நிறைய பேர் என்னதோ டாட்டூஸா அந்த டாட்டூஸ் கொத்திட்டு வர. நாங்கள் சிலுவை வரைஞ்சிருக்கோம் சிஸ்டர், பார்த்தீங்களா சிஸ்டர்? ஜெபமாலை வரைஞ்சிருக்கேன் சிஸ்டர், பார்த்தீங்களா? மோனே, இது முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். உன் உடலில் பச்சை குத்தி கொள்ளாதே என்று பைபிள் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் உடலில் சித்திரத்தை மறைந்து கொள்ளாதே. இந்த உடல் ஆவியான் தகுந்த ஆலயம். இதில் போய் நான் சிலுவை வரைஞ்சிட்டேன். டெல்லி போயிருந்தேன் ஒரு 10 years பேக். அப்போ ஒரு பையன், அப்போ யூத் கன்வென்ஷன் முடிச்சிச்சு. அப்போ யூத் பசங்களுக்கு பிடிச்சி போச்சு. நான் போயிருக்கேன், திரும்ப ரிட்ரீட் கொடுக்க போயிருக்கேன். ஒரு பையன் ஓடி வரான், போட்டிருந்தவன்,
சிஸ்டர் பார்த்தீங்களா, என்னடா ஹோலி ஸ்பிரிட் வரைஞ்சிருக்கேன்னா நெஞ்சில் போய் என்னத்தை பச்சை குத்திருக்கான். எதில்? ஹோலி ஸ்பிரிட். ஓங்கி ஒரு அரைஞ்சேன். சிஸ்டர் நான் டேய் பச்சை குத்தி பர்சாவி வந்திருக்குன்னு நினச்சிட்டியா? நோ. ஆனால் உண்மையில சொல்கிறேன், அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஆள ஆரம்பித்தேன். காரணம், என் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கவில்லையே என்று. என் பிள்ளைங்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கலையே. பச்சை குத்துவது, டாட்டூஸ் போடுவது உனக்கு முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம் என்பதை நான் சொல்லிக் கொடுக்கலாண்டவரே. அறியாமல் செய்த பிள்ளைகள். அவன்கிட்ட சொன்னேன், நோ இது எப்படி எடுப்பாடா அப்படின்னு. எடுக்கிற கஷ்டம் தானே, இது கஷ்டம் தானே. நான் சொல்கிறேன், உண்மையிலே இந்த ஸ்டேஜில் நான் அவனை பாராட்டுறேன். காரணம், அடுத்த நாளே போயிருக்கான். போய் என்னென்னமோ போட்டு போட்டு பிள்ளை எடுத்து பார்த்துருக்கான். கடைசியாக அவன் என்னத்தை போட்டு எடுத்தானோ தெரியாது. அடுத்த வருஷம் நான் போகிறேன், வந்து சொல்கிறான், அம்மா பாருங்க எடுத்துட்டேன்னு சொன்னான். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டாட்டூஸ் வேண்டாம், பச்சை குத்தாத வேண்டாம். உன் உடல் ஆவியான தங்குகின்ற ஆலயம், அதை சொல்லிக் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்குறோம், முதல் கற்பனையில் இன்னும் நிறைய இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நல்லா சரியாக நடக்கலை, என்ன செய்வீங்க? வீட்டில் நல்ல காரியம் நடக்கலை, கல்யாணமே வரமாட்டேங்குது, என்ன செய்வீங்க? ஃபாதர்கிட்ட போவீங்களா? யாரையா போய் பார்ப்பீங்க? உண்மையை சொல்கிற மக்களே, யாரை போய் பார்ப்பேன்? ஜாதகம் நடந்த ஒன்றை நான் சொல்கிறேன். அப்போ நான் சின்ன சிஸ்டர், நிறைய அப்படி இப்படி நான் ஜபத்தில் இல்லை. அப்பொழுது நான் கோவளத்தில் இருந்த சமயம் ஒரு தகப்பன் வந்து சொன்னார், சிஸ்டர் என் மகளுக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படி சொன்னார். அப்படியாப்பா? நான் உடனே கேட்குறேன், அப்பா ஜெபம் பண்ணிங்களா அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் உடனே, இல்லைம்மா பொருத்தம் பார்த்தேன் என்று சொன்னார். என்ன பொருத்தம்? இல்லை பொருத்தம் பார்த்தோம்மா, பொருத்தம் சரியாக இருந்துச்சு, அதனால நாங்கள் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, 2 மாதம் கழித்து திருமணம். அன்று நான் ஜாமான்கள் வாங்குறதுக்காக தாம்பரம் போயிருக்கேன். அன்றைக்கு மாலையில் திருமணம் நடந்தது. திருமணம் முடித்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் வேனில் ஏறுறாங்க. பின்னால் என்னுடைய பஸ், அதான் லாஸ்ட் பஸ். நானும் அதில் ஃபுட்போர்ட்டில் ஏறினேன். ஒரு பையன் ஓடி வந்து என் கையை பிடிச்சி எடுக்கிறான். இறங்க சிஸ்டர், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டான். என்னடா அப்படின்னு யோசித்தேன். இல்லைடா அப்படின்னா கேட்கல, எனக்கு குடிச்சு கீழே இறக்கிட்டான். நானும் கீழே இறங்கி நிற்கிறேன். முன்னால் வந்த ஒரு லாரி இவர்கள் போன வேனில் மோதிச்சு, ஸ்பாட் காலி. எங்கள் பஸ் அப்படி உழுக்குச்சு. கடவுள் என்னையும் காப்பாற்றினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 மாதத்திற்கு பிறகு அந்த அப்பா வந்தார். வந்து என்னிடம் சொல்கிறாரு, அழுதார் ரொம்ப. நான் கேட்டேன், அப்பா நீங்கள் ஜெபிச்சிங்களான்னு கேட்டேன்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க? பொருத்தம் பார்த்தேன் என்று சொன்னார். என்னையா பொருத்தம்? என்ன பொருத்தம்? திருமணமான அன்றே மரணத்தை சந்திப்பதா பொருத்தம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம போகிறோம். இன்னைக்கு நான் நிறைய இடத்துல போய் நம்ம கிறிஸ்தவர்கள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள், ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்க போறோம்? எங்க போறோம்? சோசியக்காரன்ட்ட, குறி கேட்கிறவன்ட்ட, இல்லையா, மாய மந்திரம் செய்கிறவன்ட்ட, பில்லி சூரியக்காரன்ட்ட. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன். பில்லி சூனியம் எதுமா? இதெல்லாம் பார்ப்பது முதல் கற்பனைக்கு ரோதமான பாவம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். வேணா இறை வார்த்தையை நான் சொல்றதை குறிச்சுக்கங்க, டைம் இல்லை. 2 அரசர் 17ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை, லேவியர் 19:4, இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 25-26 இறை வார்த்தை. அந்த சோசியக்காரன் கொடுத்தான், இந்த சோசியக்காரன் கொடுத்தான் அப்படின்னு வீட்டுக்கு முன்னால பின்னால ஏதாவது நீங்கள் புதைத்து வைத்திருந்தால் தயவுசெய்து எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க.
நிறைய பார்த்துருக்கிறேன், நான் நிறைய பார்த்துருக்குறேன். நிறைய வீடுங்களுக்கு போகிற போது அப்படியே திண்டுக்கல்ல தான் எங்கள் சிஸ்டர் தான், எங்கள் சிஸ்டருடைய ஒரு தம்பியுடைய வீடு, எங்கள் சிஸ்டர் ஜோனஃபர் கம்மா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ரான்சம் 3 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை, வா வந்து ஜெபம் பண்ண அப்படி சொன்னாங்க. நானும் சிஸ்டர் டாலர்னு ஒரு சிஸ்டர் எங்கள் சபையில் தான், 2 பேரும் தான் போனோம். போய் அன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர், சிஸ்டர் போயிட்டாங்க, நான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேலே கரெக்டாக 2:30 மணி, மத்தியானம் 2:30 மணி, மத்தியானம் நான் சாப்பிடலை. 2:30 மணி கீழே இறங்கு. அப்போ அவியானவர் சொல்கிறாரு, கீழே இறங்கு, போய் கீழே வாசலில் ஒரு பூண்டி மாதா படம் இருக்கும், அதை எடுத்து பார் அப்படின்னார். நான் அப்படியே கீழே இறங்கினேன். இறங்கி எனக்கு எடுக்க முடியல. நான் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறினாக்கா ஒரு பூண்டி மாதா படம். நான் கழட்டுறேன். உடனே சிஸ்டருடைய தம்பி சொல்கிறாங்க, ஏமா அதை கழட்டுறேன்னு. நான் இல்லை, ஆண்டு இதை கழட்ட சொல்கிறார் அப்படின்னு. பூண்டி மாதா படத்தை எடுத்து பார்க்குறேன். பின்னால் ஒரு பெரிய தகடு. நான் சொன்னேன், இது எதுக்குப்பா இந்த தகடு அப்படின்னு. இல்லைம்மா, இந்த தகடு வச்சாக்கா என் பிள்ளைக்கு வரன் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் சரி, அப்படியே அந்த தகடை மட்டும் எடுத்துட்டு நான் திரும்ப மேலே போயிட்டேன். மேலே போய் திரும்ப உட்காந்து ஜெபிச்சிட்டு இருக்கேன். இனி ஆண்டவர் விடலை, கீழே இறங்கு, ஒரு அந்தோனியார் படம் இருக்குது, அதை எடு அப்படின்ட்டார். நான் வந்தேன் கீழே, வந்து திரும்ப அந்த அந்தோனியார் படத்தை எடுத்தா அதுக்கு பின்னால் தகடு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, என்னப்பா இப்படி அப்படின்னு. உடனே அந்த அந்த இதுக்கு பின்னால் இந்த தகடையும் எடுத்துட்டு அவரும் சொல்கிறாரு, இல்லைம்மா நீ கையில் வச்சுருக்காத, ஒன்று அடி. என்ன அடிக்கக்கூடியதை, உங்களை அடிக்கக்கூடியதை என் வீட்டில் வச்சுருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உடனே நான் எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு சாயங்காலம் 6 ஆயிட்டு. அப்புறம் 6 மணி ஆனோன்னு சொன்னேன், சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னாங்க. ஃபாஸ்டிங்கோட தான் அங்கே செய்கிறது. உடனே நான் அதை எடுத்து வெளியில் வந்து விசுவாச பிரமாணம் சொல்லி எரிச்சு போடுறேன். எரித்து அப்படி குப்பையில் போட்டுட்டு நான் கிளம்பலான்ட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்ல வரேன். ஒரு குரூப் வருது. என்னான்னு சொன்னால், பெண் கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் வர்றார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எது தடை? யார் வச்சது தடை? செப்பு தகடை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தடை மாறுன்னு சொல்கிறீங்களே. இப்போ பொண்ணை தேடி மாப்பிள்ளை வீட்டார் வர்றாங்கன்னு சொன்னாக்கா தடை எங்கே எடுக்கின்றதுன்னு சொல்லி கேட்டேன். சிஸ்டர் அப்படி என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு நான் சொன்னேன், இல்லைண்ணே, அவங்க அண்ணன் அவங்க தம்பிகிட்ட சொன்னேன், இல்லைண்ணே உங்களை ஒன்றும் செய்யாது, வர்ற வீட்டாரை கவனியுங்கள்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். முதல் பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. 3 மாதத்தில் 2வது பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. அடுத்தது 3வது பிள்ளைக்கு திருமணம் நடந்தது. எங்கள் சிஸ்டர் சொல்லுவாங்க, மதர் அவங்க சொல்லுவாங்க, இல்லை ரான்சம் அவங்களுக்கு தெரியாத. அப்பொழுது தான் நான் உணர்ந்தேன், என்னை போல அருட்சகோதரிகள் இதை மக்களுக்கு சொல்லித்தரவில்லையே என்று வருத்தப்பட்டேன். நிஜமாக சொல்கிறேன். அப்போ நிறைய காரியங்கள், என்ன டைம் இல்லை, நிறைய வீடுகளில், ஏன் கன்னியாகுமரியில் 270 போட் ஏறினேன். எல்லா போட்டில் இருந்து நிறைய எடுத்து நிறைய மூட்டை கட்டேன். என் பையன் ஏசா சொல்லுவான், அம்மா இதை கல்லாயம் கடையில் போட்டால் கூட நமக்கு பைசா தருவான், சீப் போடா. பிரைஸ் தி லார்ட். இந்த தகடுகள், இந்த தாயத்து உனக்கு விடுதலை தராது. பிரைஸ் தி லார்ட். யாராவது நீங்கள் தகடு தாயத்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், இதை தயவு செய்து சொல்கிறேன், எடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு எரிச்சு போடுங்க. அது உனக்கு மீட்பு தராது. இது முதல் கற்பனைக்கு விரோதமான பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்று, நான் 2வது கற்பனை போயிடுறேன். 2வது கற்பனை, 2வது கற்பனை என்ன? ஆண்டுடைய பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக. ஆண்டுடைய திருநாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக. ஆண்டுடைய திருநாமத்தை வீணாக சொல்கிறோமா? சரி, நான் சொல்கிற கேட்கல உங்கள்கிட்ட. நீங்கள் யார் மேலே சத்தியம் பண்ணாலும் சரி, ஆணையிட்டாலும் இது 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம். இது 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம். அந்தோனியார் சத்தியமா, மாதா சத்தியமா, என்ன வீட்டுக்குள்ளார இருக்க மாமியார் ஒரு மாதிரி இருக்காங்கனாக்கா இது தொலைஞ்சு போட்டுன்னு சொல்லிட்டு மாமியார் சத்தியமா, மாமனார் சத்தியமா, ஏன் சத்தியமா, ஓன் சத்தியம், எந்த சத்தியம் செய்தாலும் இது 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
அதன் பிறகு திருப்பாடல் 105:15 சொல்கிறது, அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர். அருள் பொழிவு செய்தாரை தொடாதி. குருக்கள் கன்னியர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இதுவும் 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம். தயசு சொல்கிறேன் மக்களே, குருக்கள் யாராக இருக்கட்டும், அருட்சகோதரிகள் யாராக இருக்கட்டும், நாங்கள் செய்கிற தவறுக்கு மேல இருந்து சொயின்னு வந்துடும். சரியா? சவுல் தாவீது இல்லையா, என்ன பண்ணாரு? தாவீது சவுல் மேல் பொறாமை கொண்டார். எப்படியாவது தாவீதை என்ன செய்யணும், அழிச்சிடணும் பார்த்தார். ஆனா தாவீது அப்படி நினைக்கல. சவுல் ஒரு குகைக்குள்ளாய் இருந்த போது தாவீதும் போயிட்டாரு. அவன் கூட இருக்க சீசன் சொல்றான், இல்ல இல்ல சரியான நேரம் போட்டுடலாம் அப்படின்னு. தாவீது சொன்னார், நோ, என்னை அருள்பொழிவு செய்த அதே கடவுள் அவனை அருள்பொழிவு செய்திருக்கிறார், தொடமாட்டேன் என்று சொன்னார். எனவே தாவீது பெரும் பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் முன்னிலையில் பரிசுத்தவானாக மாற்றப்பட்டார். ஆனால் சவுல் என்ன பண்ணாரு? நாண்டு கொண்டு இறந்தார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, குருக்களுக்கு எதிராக நீங்கள் யார் செயல்பட்டாலும் சரி அந்த பாவம் நம் வழித்தோன்றலை வரும். நடந்த ஒரு சம்பவம், நாகர்கோவிலில் புன்னை நகர் என்ற ஒரு இடம், அந்த லூர்து மாதா சர்ச்சில் இதே போல் ஒரு மாநாடு 3 நாள் ரிட்ரீட் கொடுக்க போயிருக்கேன். இதே போல் இந்த செய்தி கொடுக்குறேன். இந்த செய்தி கொடுத்த போது ஒரு சகோதரர் வந்து சொன்னார், சிஸ்டர், நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கோட்டார் சவேரியாருக்கு போட்டிருந்த எல்லா நகையையும் அந்த சாமியார் எடுத்து மாற்றிட்டாரு, அதனால் அதில் டூப்ளிகேட் நகையை போட்டாருன்னு சொல்லி அந்த சாமியாரை பற்றி நான் ஒரு பிட் நோட்டீஸ் அடித்து எல்லா வால் போஸ்ட்லையும் ஒட்டிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னார். அவருக்கு கல்யாணம், காலேஜ் முடித்தார், கல்யாணம் ஆச்சு. 150 பவுன் அந்த அக்கா போட்டுட்டு வந்தாங்க. அந்த பக்கம்லாம் நிறைய பவுன் தானே, 150 பவுன். 6 மாதத்துக்குள்ளாய் அந்த 150 பவுன் எப்படி போனது என்று தெரியவில்லை. அதனால சொன்னார், என் பேரை கூட சொல்லுமான்னு தான் சொன்னார். அவர் இன்ஜினியர், எப்படி போனதுன்னே தெரில. இந்த டாக் கேட்ட பிறகு சொன்னார், ஒருவேளை இதுதான் இருக்குமான்னு தெரியலாமா அப்படின்னார். நான் சொன்னேன், இருக்கலான்னு, நீங்கள் அந்த எந்த சாமியாரோ அந்த சாமியாரை தேடி போங்க, அந்த சாமியார்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, நல்ல ஒரு பாவசிங்கத்தை செய்யுங்க, பிட் நோட்டீஸ் அடிங்க, அதே சவேரியார் அந்த கேம்பஸ்குள்ளார ஒட்டுங்க, அந்த குருவானவர் நல்லவர் என்று, இதற்கு பரிகாரம் இதுதான் என்று சொல்லி அனுப்பினேன். அன்புக்குரியவர்களே, அடுத்த நாளே அந்த குருவானவரை தேடி சென்றார். அந்த குருவானவரிடம் மன்னிப்பு கேட்டார், பாவசிங்கத்தனம் செய்தார், பிட் நோட்டீஸ் அடித்தார், ஒட்டினார். நடந்த உண்மை. 3 மாதத்துக்குள்ளாய் அவருக்கு அந்த நகைகள் திரும்ப வந்தது. 6 மாதத்துக்குள்ளாய் அந்த 150 பவுனம் வந்தது. 6 மாதம் கழித்து நேரே என்னை தேடி வந்தார். எங்கே நடந்த சாட்சி சொல்லுமான்னு சொன்னார். நான் சொன்னேன், சொல்லுவேன் அப்படின்னு. குருக்களுக்கு எதிராக செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அது உன் வழி வழியாக பின்னால் வந்து கொண்டே இருக்கும், செய்யாதீங்கன்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது டெல்லியில் இதே செய்தி கொடுத்து கொண்டிருந்த போதும் சொன்னேன், இந்த 2வது கற்பனையை குருக்களுக்கு எதிராக அருள் பொழிவு செய்தவங்க யாராக இருந்தாலும் சரி தொடாதீங்க, 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காஃபி குடிக்கிறதுக்காக உள்ளே போனேன். அங்கே இருந்த ஃபாதர், இந்த செய்தி எப்படிமா கொடுத்தேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஃபாதர் 10 கட்டளைகள், அதை விளக்குனேன், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அப்படியே கையை பிடிச்சி அழுதுட்டார். இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். ஃபாதர், டைம் ஆகுது, நான் கொடுக்கணுமேன்ட்டு வந்துட்டேன். 10 கற்பனைகளையும் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்த போது அப்பொழுது சோனியா காந்திக்கு பிஏவாக இருந்தவர், அவர் பேர் சின்னப்பன், ஓடி வந்தார். வந்து என் காலை கட்டி பிடிச்சி அழுதுட்டு சொன்னார், சிஸ்டர், நானும் குருவானவருக்கு எதிராக செயல்பட்டேன் என்று. எனக்கு எந்த குருவானுக்கும் தெரியாது. நான் சொன்னேன், அண்ணே, எந்த குருவானவர் தெரியாது, அந்த குருவான்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்ல பாவசிங்கத்தனம் செய்து அவர் என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் போனார். அங்கெல்லாம் நைட்டு 12 ஆகிடும். நான் போய் சாப்பிடலான்ட்டு நானும் ஏசுதாசம் போகிறோம். அங்கே இவர் ஃபாதர் காலில் விழ, ஃபாதர் அவரை தூக்கி விட, 2 பேரும் நாங்கள் பார்த்தோம். சார், நான் சாப்பிடாமலே வந்துட்டேன். இந்த அண்ணன் சின்னப்பனுடைய ஒய்ஃப், அவங்களோட மனைவிக்கு இந்த பிளாக் பேச்சஸ், இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க பேட்சோட வந்திருக்கிறீங்க, பிளாக் பேச்சஸோட எத்தனையோ லட்சம் செலவு பண்ணியிருக்கார், நல்லாவே ஆகலையாம். அப்போ இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா குளிச்சுட்டு தான் படுக்க போவாங்க. இந்த அம்மா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுகிற போது ஒரு பேட்ச் கூட இல்லை.
எல்லா பேட்சும் காணா போனது. என் அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம இப்போ உடனே அங்கே ஆசிரமத்துக்கு போகிறோம், நம்ம சிஸ்டரை பார்க்குறோம், ஃபாதரை பார்க்குறோம். அப்போ ஃபாதர் மார்ட்டின் காலாப்பே, அவர் தான் அவங்க டைரக்டராக இருந்தார். ஒரு 2:30 மணிக்கு ஃபாதருக்கு ஃபோன் வருது. ஃபாதர் சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ தான் போகிறாங்க, காலையில் வந்து பாருங்க. இல்லை ஃபாதர் உடனே வாரேன். அன்புக்குரியவர்களே, 3 மணிக்கு வந்தார்கள். அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்துட்டு அழுதுட்டு சொன்னார், சிஸ்டர் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிவித்துட்டார். என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்தார். என் மனைவிக்கு இருந்த சோரியாஸ் போன்ற வியாதி அவளை விட்டு நீங்கியது. இன்றைக்கு சாட்சி டெல்லியில். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, குருக்கள் கன்னியர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள். அப்படி ஏதாவது செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குருவானவரை சந்திங்க, போய் மன்னிப்பு கேளுங்க, பரிகாரம் செய்யுங்க. இது 2வது கற்பனைக்கு விரோதமான பாவம். 3வது கற்பனை, ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக அனுசரிக்க மறவாதிருப்பாயாக. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் அரை பூசை காண வேண்டும். முழு பூசையமா சிஸ்டர் சொல்லக்கூடாது. சாரி, நம்ம பெரும்பாலும் எப்படி போவோம்? அரை பூசை தானே போவோம் இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே, கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கறதுன்னு சொன்னால் எப்பயோ போய் நிற்கிறோம் இல்லையா? அவங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு அழிந்து போகிற செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அழியாத செல்வத்தை தேடி ஓடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் மக்களே. நான் பெரும்பாலும் சொல்லுவேன், இந்த திருப்பலிக்கு வர்றவங்க 5 குழுவினர். முதல் குழுவினர் யாரு? முன்னே வருவார், பின்னே போவார். திருப்பதிக்கு முன்னாலே வருவாங்க, உட்காருவாங்க, ஜெபம் செய்வாங்க, திருப்பலி முடிஞ்சு நன்றி சொல்வாங்க, போவாங்க. 2வது குழுவினர் பின்னே வருவார், முன்னே போவார். எப்படி லேட்டாக தான் வருவாங்க. எங்க ஆண்டு சென்று வாருங்கள், பூசை முடிந்தது, அங்கே இருக்கும்போது அங்கே வெளியில் போயிட்டே சொல்லுவாங்க, இறைவனுக்கு நன்றி, போயிட்டே இருப்பாங்க. இது 2வது குழுவினர். 3வது குழுவினர் அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்ஸ். வந்தாங்கன்னா எங்கே தான் நிற்பாங்க? கோயிலுக்கு வெளியில் தான் நிற்பாங்க. அதுலேயும் சொல்லவே வேணாம். ஒரு சில பிள்ளைங்க அங்கேருந்து வரும்போதே, இந்த ஜோக்கா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, அங்கே கன்னியாகுமரியில் அங்கே ஃபாதர் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே பேஸ்ட கையில் எடுக்கிறேன் ஃபாதர். அப்போ தான் பேஸ்ட எடுப்பான். அடுத்தாக்கில் அவர் அர்த்தத்தில் கேட்டோம், எதை? பிரசங்கத்தை முடித்த பிறகு போகலாம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அதுவல்ல. முழு திருப்பலிக்கு நாம் செல்ல வேண்டும். முழு திருப்பலியில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து முழு திருப்பலியில் நீங்கள் பங்கேற்கிற போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். 4வது கற்பனை, தாயையும் தந்தையும் மதித்து நடப்பாயாக, கனம் செய்வாயாக. ஆனால் பழைய பாட்டு கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். முன்னால் கல்யாணம் விட்டு ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா? மாமனார மாமியார மதிக்கணும், மாலையிட்ட கணவனை நீ துதிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்போ இருக்க புதுசாக இருக்கவங்க தெரியாது. நான் ஒரு நாள் டி நகர் பக்கம் போகிறேன், அந்த ரெக்கார்டே மாறி போச்சு. எப்படி மாறி போச்சு? மாமனார மாமியார மிதிக்கணும், மாலையிட்ட கணவனை நீ உடைக்கணும். அடப்பாவமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாய் தந்தையை மதித்து நடப்பாயாக. உன் குடும்பத்தில் உள்ள மாமியார் மாமனார், தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு நிறைய குடும்பங்கள் குடும்பங்களாக அல்ல, குடும்ப ஐக்கியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பமாக இல்லை. அன்புக்குரிய மாமீஸ், அன்புக்குரிய மருமகளுக்களே, 2 பேருக்குமே சொல்கிறேன், இந்த திருமணம் ஆன பிறகு இப்போ ஒரு தோசைகள் வந்துருச்சே, என்னது? இல்லை கண்ணா, அந்த நான்ஸ்டிக் தோசைகளை சொல்லலை, செல்போன். இதுலேருந்து கையிலேருந்து காதோடு தான் இருக்கும். பிஃபோர் மேரேஜ் இல்லையா, திருமணத்துக்கு முன்பாக பேசுவாங்க. எஸ் ஹல்லு, ஆமாம் நல்லா இருக்கீங்க, ஆமாம் உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சொன்னா, ஆஃப்டர் மேரேஜ் நான் நல்லா செய்து தர்றேன், நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு தருவேன். ஓகே, ரொம்ப ஜோர். ஆஃப்டர் மேரேஜ்
ஏன் குரங்கேன்னு கேட்கறதுக்கு நான் அது இல்லை. நடக்குதா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளும் பிரியாணி செய்து கொடுக்கணும். மருமகளும் நினச்சிட்டு வருவா, ஓ சிக்கன் பிரியாணி, நான் வந்து யூடியூப்பை பார்த்து அப்படி செய்து கொடுக்கணும், இப்படி செய்துட்டு வந்து வைப்பா. வச்ச உடனே அத்தானுக்கு ஊட்டி கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அப்படி எடுக்கும் அந்த பிள்ளை. அங்கேருந்து வருவா மாமி, தள்ளி, உனக்கு என்ன தெரியும், என் மவனுக்கு எப்படி வைக்கணும் எனக்கு தான் தெரியும். முதல் குத்து. பிரைஸ் தி லார்ட். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதைத்தான் நல்லதான் சொன்னான்னா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் நினச்சிட்டு வந்திருப்பான். சரியா? நான் இதில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவேன், பொய் சொல்லவும் சொல்லித் தர்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய மாமீஸ், நீங்கள் தயவு சொல்கிறேன், தன்னுடைய குடும்பங்களுக்கு வருகிற மருமகளை தன் சொந்த மகளாக நினைத்து அன்பு செய்ய வேண்டும். அன்புக்குரிய மருமக்களே, உங்கள் மாமனார மாமியார தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக நினைத்து அன்பு செய்ய வேண்டும். இதைத்தான் பைபிள் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருமணமான புதுசில் ஒரு அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு நல்ல சூப்பர் மருமகள் கிடச்சிருக்கா சிஸ்டர். ஒரு சில பிள்ளைகள் திருமணமான முதல் வாரம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழும்பினவுடன் காஃபி போடுவாங்க, பெட் காஃபி. அத்தானுக்கு கூட இல்லை, மாமா பெட் காஃபி குடிங்க, அத்தை பெட் காஃபி குடிங்க, குளிக்கிறீங்களா, நான் முது தேய்ச்சி விடுறேன் அத்தை. அப்படியே மயங்கிட்டு வந்து ஒரு அம்மா சொன்னிச்சு, சிஸ்டர் சூப்பர் மருமக. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், எத்தனை நாளைக்கு இது சூப்பர் மருமக தெரியலையே. 3 மாதமோ 4 மாதம். 4வது மாதம் மாமியார் வந்த. சிஸ்டர் நான் நினைக்கவில்லை சிஸ்டர், என் மருமக ரொம்ப மோசம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் சிரிக்கிறிய? நடக்கிறது தானே சொல்கிறேன், உண்மையா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நடக்குது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போல மாமீஸ் புருஷன் நினச்சிருப்பான். அவர் கேட்டிருப்பார் முதல்ல, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு திருநெல்வேலி அல்வா சூப்பர் பிடிக்கும். அப்படியா அப்படின்னு வாங்கிட்டு முதல் நாள் வாங்கிட்டு வருவார். வாசலில் யார் நிற்பா? அம்மா நிற்பா. மவனே எனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன், பத்தியா எனக்கு பிடிக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அபேஸ் அப்போவே அவருக்கு மனசில் குத்தும். பத்திரகாளி மாதிரி வந்து நின்றுட்டான், என் பொண்டாட்டிக்குன்னு வாங்கிட்டு வந்தேன் பாரு. அதனால் நான் பெரும்பாலும் சொல்லுவேன், திருமணமான புதுசில் கணவர்களே 2 பொட்டலம் வாங்கு, ஒன்றை மறைச்சி வச்சுக்க, ஒன்றை கையில் வச்சுக்கிறத காட்டு. அம்மா உங்களுக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி கொடுத்து ஒரு முத்தம் கொடுத்து, இந்தாங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே உள்ளார போயிட்டு அறைக்குள்ளார போயிட்டு, ஏய் உனக்கு பிடித்தமான அல்வா வாங்கிட்டு இருந்திருக்கேன் இந்தா அப்படின்னு ஊட்டி விட்டு அவளுக்கு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிரிக்கிறா, இவங்க சிஸ்டர் தானா அப்படின்னு நினைக்கிறா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்களாக இல்லை. இன்னொன்று, முதியவர்களை நாம் கனம் செய்கிறோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறி. திருமணமாகி கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறீங்க, பையன் அப்படித்தான் வருவார், நல்லா இருப்பார். வெளியிலேருந்து வரும்போதே இந்த அம்மா நல்லா இருக்கிற மருமகள் வெளியில் நின்றுட்டு, அத்தான் என்னால் உங்கள் அம்மா அப்பா கூட வாழவே முடியாது அத்தா, நம்ம தனி குடித்தனம் போகலாம் அத்தா, உங்களுக்கு நான் வேணுமா உங்கள் அம்மா வேணுமா அத்தான்? உன் கண்ணில் நீர் வடிந்தார் என் நெஞ்சில் உதிரம் கொட்டூதடி, அது சொட்டூதடி. என் அன்பே, என் ஆருயிரே, நாளைக்கு வீடு பார்த்துறேன், தனி குடித்தனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்குதா இல்லையா? நடக்குது. இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லங்கள் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஜாக்கிரதை. இன்னைக்கு நீ மாமியாருக்கு செய்யலாம், நாளைக்கு உன் நிலை தெரியாது. என்னட்டு இருந்தாங்க ஒரு அம்மா, 2 பையனுக்கு கல்யாணம் ஆச்சு.
கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட எங்கே போகிறதுன்னு தெரியலை. கடைசியாக இல்லை ரான்சல் ஸ்டேட், அப்போ நான் முடிச்சூரில் இருக்கிறேன். என்கிட்ட வந்தாங்க. 5 ஆண்டு காலம் என் கூடயே இருக்கிறாங்க. 5ஆவது வருஷம் அந்த அம்மா சொல்கிறாங்க, சிஸ்டர் எனக்கு மூத்த பையனை பார்க்கணும் போல இருக்குன்னாங்க. சரி வாங்க, தாம்பரத்தில் தான் வீடு, கூட்டிகிட்டு போகிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு. அந்த அம்மா வயசானவங்க தான். நான் கூட்டிகிட்டு மேலே ஏறுறேன். அந்த அம்மா போய் கதவை தட்டினாங்க. கதவை திறந்தான். அந்த சின்ன கதவு இருக்குல்ல, அதை திறந்தான். அம்மா முகத்தை பார்த்தான், பட்டார்னு அடிச்சிட்டான். கதவை மட்டும் திறந்துருப்பான்னு வச்சுக்கோங்க, நான் சிஸ்டர்னு பார்த்துக்க மாட்டேன், வாங்கி விட்டுட்டு வந்திருப்பேன். அவன் கதவை திறக்கலை, அந்த சின்ன கதவை பார்த்து அடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10 மாதம் சுமந்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்து உன்னை படிக்க வச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து கொடுத்த அந்த தாயை வேண்டான்னு கதவை அடைச்சிட்டியே. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அப்படி மனசு கொதிச்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, என்ன பரவாயில்லம்மா, உன்னை கூட உள்ள விடல. என்ன விடலையா? 10 மாதம் சுமந்த உங்களையே விடலை, என்ன விட நான் போய் என்ன பண்ண போகிறேன்? நான் உள்ளார போய் தான் அடிச்சிருப்பேன். அடிக்காம என்னை ஆண்டவர் காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், உன் பெத்தவளுக்கு இந்த கதவை அடைச்சிட்டல்ல, உன் இதயத்தின் கதவை ஆண்டவர் எப்போ அடைப்பார்னு எனக்கு தெரியாது, சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்துச்சு, எப்போ அடைப்பார்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2வது மாதம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டலில் இருக்காம இந்த தாய் பதறா, சிஸ்டர் போய் பார்த்துடலாம். கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கூட்டிகிட்டு போய் சொன்னேன், தம்பி என்ன இருந்தாலும் உன் அம்மா, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு திரும்பவும் துடிச்சு, அண்ணே நீ கதவை அடைச்ச. நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவன் இறந்து போகிறான். ஜாக்கிரதை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தாய் வயதானவர்கள் அல்லது தாய் தகப்பன் வயது முதிர்ந்துட்டாங்க, இன்னும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியலைன்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குறீங்களா? ரொம்ப கவனம். கடவுளுடைய ஓங்கிய கரம் உங்கள் மீது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவுசு சொல்கிற மக்களே, நம்ம தெரியாமல் இருக்கிறோம். சரியா? சரி. 5வது கற்பனை, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யாதிருப்பாய. நம்ம கொலையெல்லாம் செய்திருக்கோமா? சொல்லு சாதனா, செய்திருக்கீங்களா? என்ன கொலை செய்திருக்கீங்கம்மா? சிஸ்டர் வாய மூடன்னு சொல்லிட்டேன், சாரி. கீர்த்தி கொலை அவங்க சொல்லிட்டாங்க சிஸ்டர். கத்தி எடுத்து கொலை செய்தாலும் கொலை குற்றம், மருந்து கொடுத்து கொலை செய்தாலும் கொலை குற்றம். சரியா? அதே சமயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மற்றவருடைய பெயரை கெடுத்தால் கொலை குற்றம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை இவ்வாறாக சொல்லும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, உன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவன் யாராயிருந்தாலும் சரி அவன் கொலையாளி. பிரைஸ் தி லார்ட். முட்டாளின்னு சொல்லாத சொல்றாரு இல்லையா? கொலை குற்றம். நான் இதை விட முக்கியமான ஒன்று சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நிறைய பேர் கருக்கலைவு செய்து தாயின் கற்பப்பையிலேயே குழந்தைகளை அழித்து விடுகிறீர்களே, இது மகா பெரும் கொலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இதை பற்றி நிறைய இப்போ பேசலை, ஆனால் நான் டிவைனில் இருக்கும்போது ஃபாதர் ஆண்டனி பையப்பள்ளி இதை ரொம்ப தெளிவாக பேசுவார். அப்போ நான் கேட்டிருக்கேன் அதையும் வேற. அப்புறம் நான் மும்பைக்கு ஒரு தடவை போயிருந்த சமயம் ஸ்டெல்லா மொரைஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் ஒரு டாக் கொடுக்கோங்க, நீங்கள் அதில் ஒரு கலெக்ஷன் வரும், இதை ஒருத்துக்கு கொடுக்கணும். அது எது இடம்னு கேட்டேன். நயா ஜீவன் முக்தா ஜீவன் 2 ஹோம் இருக்கிறது. அது நயா ஜீவன் என்னான்னு சொன்னாக்கா எய்ட்ஸ் நோயாளிடைய குழந்தைகள் காப்பகம். முக்தா ஜீவன் என்றால் அது தொழுநோயாளிடைய குழந்தைகள். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் போன உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அங்கே 3 சிஸ்டர்ஸ் அவங்கள வச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ பிள்ளைங்க வருவாங்கன்னு. ஒரு பேருந்தில் அந்த பிள்ளைங்க இறங்குனாங்க. அவ்வளோ அழகான பிள்ளைங்க, எய்ட்ஸ் நோயாளிடைய குழந்தைகள், ரொம்ப அழகு. அப்படியே பார்த்துட்டு அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் காட்டின்னு சொன்னாங்க, இந்த பிள்ளை
குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து வந்த ரேன்சம். இந்த பிள்ளைய நாய் கவ்விட்டு போச்சு, எடுத்துகிட்டு வந்த ரேன்சம்னாங்க. ஒரு பையனை கடிச்சோனாங்க, 2 நாய் அப்படியே இழுத்து பிடிச்சிது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். எனக்கு ஸ்டேஜ் ஏறவே முடியலை. நான் சொன்னேன், சிஸ்டர் என்னால் பேச முடியாது. அவ்வளோ அழகான குழந்தைகள். அதில் அடுத்தாக்கில் ஒன்று சொன்னாங்க, அதுதான் என்னை ரொம்ப அப்படியே பாட்டிடுச்சு. ஒரு பையனை காட்டி சொன்னாங்க, நவ் ஹீ இஸ் 11 years old. அதாவது அவ்வளோ மெடிசன் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த எய்ட்ஸ் நோயாளிய குழந்தைகள் 11 ஆண்டுகள் தான் உயிரோடு இருப்பார்களாம். 11ஆவது வயசில் இறந்து போவாங்களாம். அப்போ அதில் சொன்னாங்க, இந்த 11 வயசு இருந்தோன்னு இந்த பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் இனிமேல் எங்களுக்கு பர்த்டே கொண்டாடாதீங்க, நாங்கள் தான் இறந்து போயிடுவோமே, பெத்ததான் பிள்ளையா சிஸ்டர் அழுதாங்க. அப்போ என்கிட்ட காட்டும்போது அந்த பையனை காட்டி சொன்னாங்க, எனக்கு ஸ்டேஜில் நிற்க முடியலை, ஆனால் எப்படி ஆவியான பேசலான்னு தெரியாது. அப்போ நான் செய்தி கொடுத்துட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன், நல்ல கூட்டம், நான் சொன்னேன் இந்த குழந்தைக்காக நம்ம இன்றைக்கி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிச்சேன். அப்படியே கதர்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே லாசருக்கு உயிரை கொடுத்த தெய்வம் உண்மையானால் இந்த 11 வயசில் இருக்க குழந்தை 11 வயசில் சாகக்கூடாது. என் அன்பு தகப்பன் ஜெபத்தை கேட்டார். ஓராண்டு காலம் கழித்து அந்த சிஸ்டர்ஸ் எனக்கு கிறிஸ்மஸ் லெட்டர் எழுதும்போது சொன்னாங்க, ரேன்சம் அந்த பையன் நவ் ஹீ இஸ் அலைவ், அந்த உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாங்க. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஜோரா கரங்களை தட்டி. அதுக்கு பிறகு நான் கடந்த வாரம் போனேன்னு சொல்கிறேன் இல்லையா, போயிருந்தேன். நான் வருஷம் போகிறேன். போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நான் கொடுத்துட்டு செய்துட்டு வருவேன். அப்போ கடந்த வாரம் போன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் இனிமேதான் நீங்கள் ஜோரா கைதட்டணும். இப்பொழுது எந்த குழந்தையும் 11 வயதில் இறப்பதே இல்லை, நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒன்று, பிள்ளை குற்றம் செய்ததா, பெற்றோர் செய்த பாவம் எய்ட்ஸ் நோயாளியாக குழந்தைகளாக அங்கே இருக்கிறாங்க. தயவுசு சொல்கிறேன் மக்களே, குடும்ப வாழ்க்கை. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீலாம் சொல்லக்கூடாது. குடும்பம், கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்களா? திருமணம்னா அர்த்தம் என்ன? திருமணம் என்றால் அர்த்தம் என்ன? சிஸ்டர், நீங்கள் ஒரு சிஸ்டர். இந்த கேள்வி கேட்குறீங்களா? அக்கா சொல்லுங்க. அக்கா நாகரில் கிழமை, அதை நான் கேட்குறேன். திருமணம்னா அர்த்தம் என்ன? என்னம்மா? ஒரே உடலாக இருப்பது தான் திருமணமா? என்னம்மா? ஒருவனுக்கு ஒருத்தி, இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தானே திருமணம். அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? டைம் ஆகுதுன்னு பார்க்குறேன். அன்பு, திருவருட்சாதனம். ஓகே, வேற யாரும் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். அக்கா சொல்லிட்டாங்க. இரண்டு மனங்கள் இணைவது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அக்கா மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. 2 மனம் இணைவது திருமணம் அல்ல, நல்லா தெரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் இந்த மனம், என் அன்பு, நான் கன்னியாகுமரியில் பார்த்துருக்கேன். கோச்சுராங்க கன்னியாகுமரி மக்கள், நான் கன்னியாகுமரியில் பார்த்துருக்கேன். திருமணம் ஆணு ஒரு 3 நாள் 1 வாரம் பார்த்தீங்கன்னாக்கா புருஷன் முன்னாடியும் வருவாங்க கடற்கரைக்கு. அப்படிதான், யாரும் தொற்றக்கூடாது. ஏன் பொண்டாட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நிறைய டைவர்ஸ் இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம், ஒன்று கையில் ஒன்று இடுப்பில். அதன் பிறகு எங்க? ஏ அப்பா, கட்டான உடம்பு, கட்டின மீசை, சோ சூப்பர். ஆமாம்மா, ஐ லவ் யூ, ஐ கிஸ் யூ. 2 மனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசு சொல்கிறேன் மக்களே, எனக்கு என்கிட்ட வர்ற நிறைய கேசஸ் டைவர்ஸ் கேஸ். திருமணமாகி
ஒரு வாரம் கூட வாழாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். திருமணமாகி 3 நாள் வாழாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருமணம்னா அர்த்தம் புரியாமலே திருமணம் செய்து கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தாலியை கையில் எடுக்கும்போது திருமணத்தில் என்ன சும்மா சொல்வீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. முக்கியமான வார்த்தையை மட்டும் விட்டுறது. கன்னியாகுமரியில் கேட்கும்போது தான் சொன்னாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். முக்கியமான வார்த்தை என்னது? என் வாழ்நாள் முழுவதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க மக்களே. நான் கன்னியாஸ்திரியா இருக்கலாம், நீ திருமணமானவர்களாக இருக்கலாம். நாம் கொடுத்த வாக்குறுதி, நானும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நீங்களும் கொடுத்திருக்கிறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். கன்னியாஸ்திரியாகிய நானும் இந்த வாக்குறுதியை அன்றாடம் புதுப்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இதை கேட்டேன் கன்னியாகுமரியில் தான். அப்போது கேட்கும்போது சொன்னேன், மாலையில் மல்லியோடு வரவேண்டிய உன் கணவர் மில்லியோடு வந்தால் என்னம்மா செய்வான்னு கேட்டேன். மில்லியோடு வரவர் எப்படி வருவார்? அப்படியே 4 காலில் தான் வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னம்மா செய்வான்னு கேட்டேன். உடனே ஒரு அக்கா, சிஸ்டர் கட்ட விளக்கு மாத்திரத்து சாத்திடுவேன். அட பாவமே, தயவுசெய்து வெளியில் போயிருங்க, சென்டர் அவுட் அப்படின்ட்டேன். ஏன் சிஸ்டர் அப்படின்னாங்க. கொடுத்த வாக்குறுதி என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் மாலையில் மல்லியோடு வந்தாலும் சரி மில்லியோடு வந்தாலும் சரி. யாரு? உங்க வீட்டுக்காரரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு அக்கா இப்படி தான் கல்யாணம் ஆகி 12 வருஷம், 2 பிள்ளைங்க. அவர் எப்போதும் குடிச்சிட்டு தான் வர்றது. அப்போ இவங்க சாமியாட்ட போய், ஃபாதர் இதுக்கு மேலே அந்த மனுஷனோட என்னால் வாழ முடியாது ஃபாதர், எங்களை பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃபாதர் சொன்னாங்க, அம்மா இணைச்சி வைக்கிறது தான் என் வேலை, பிரிக்கிறது என் வேலை இல்லை. ஆனால் ஒன்று, அவர் 4 காலோடு வந்தார்னாக்கா நான் ஒரு மருந்து தர்றேன், அதை நீ வாயில் ஊற்றிக்க, துப்பவும் கூடாது முழுங்கவும் கூடாது, சரியா? அவர் வந்த உடனே என்ன செய்யணும்? அப்படியே என்னாச்சு? வந்த உடனே கையை கழுவுற காட்டணும், தண்ணியை ஊற்றணும். கையை கழுவுன உடனே பிளேட்டை கழுவி வைக்கணும், பிளேட்டில் சாப்பாடை போடணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும், பாயை போடணும், படுங்கன்னு சொல்லணும். முதல் நாள் 4 காலில் தான் வந்தார். இந்த அம்மா அங்கே வரும்போதே சாமியார் கொடுத்த மருந்தாச்சே வாயில் ஊற்றுச்சு. என்னடா மருந்தா? தண்ணி கணக்காக இருக்குது. ரைட்டு, சாமியார் கொடுத்த மருந்து ஊற்றிடுச்சு. துப்பவும் இல்லை முழுங்கவும் இல்லை. அங்கேருந்து வந்த உடனே அப்படியா முதல் நாள் படுத்துட்டார், தூங்கிட்டார், போயிட்டார். 2வது நாள் அதே போல் வந்தார். இந்த அம்மா வாயில் ஊற்றிக்கிச்சு, போட்டாச்சு, படுத்தார், தூங்கினார், போயிட்டார். 3வது நாள் 2 காலில் வரார். என்ன இந்த மனுஷன் 2 காலில் வராரு? அப்புறம் 2 காலில் வந்தால் ஊற்றிக்கிறதா குடிக்க வேண்டாமா? சரி வேண்டாம், சாமியார் கொடுத்த மருந்து, விருந்து மருந்து 3 நாளைக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு ஊற்றிக்கிச்சு. அன்புக்குரியவர்களே, வந்தார் அந்த மனுஷன் பக்கத்தில் வந்து, அடே நான் ஒரு வார்த்தை சொன்ன நீ 10 வார்த்தை சொல்லுவேடி, வாயை திறக்க மாட்டேங்கிறடி, உன்னை யாருடி என்னடி செய்தான்? வாடி டாக்டர்கிட்ட கையை பிடிச்சி இழுத்து கடகடன் இழுத்து, ஐயோ இவனுக்கு துப்ப முடியாது முழுக முடியாது, ஐயோ என்ன பண்ணுறது? துப்பிட்டு சொன்னாங்க, இல்லை வேற ஒன்றும் இல்லை, இந்த சாமியார் வருமா, சாமியார் மருந்து கொடுத்தாரா? நேரே கையை பிடிச்சிட்டு பாங்களாம் இழுத்துட்டு போனாரு. சாமியார் வெளியில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார். சாமி ஏன் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுக்க நீ யார்? பிரைஸ் தி லார்ட். சாமியார் அப்படியே அசந்து போனார். ஐயோ நம்ம எங்க மருந்து கொடுத்தோம்? பிரைஸ் தி லார்ட். யோசனை வந்துச்சு, ஓஹோ இந்த கேஸா? ஆமாம், கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அவரை உட்கார வைத்தார். நான் மருந்து கொடுக்கல, தண்ணி தான் கொடுத்தேன். நீங்கள் வரும்போது அவங்களும் பேசி நீங்களும் பேசி சண்டையாக கூடாது என்பதற்காக, அவங்க பேசாமல் இருக்கிறதுக்காகத்தான் தண்ணியை கொடுத்தேன்ப்பா, வேற எதுவும் செய்யலை. இந்த குடியினால் உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ சாமியார் விஷயத்தை சொன்னார். இல்லை நம்ம அவங்களோட வாழ விரும்பலை அப்படின்லாம் சொன்னார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அன்று அந்த சகோதரன் மனம் திரும்பினார். இன்று இருவரும்
நல்ல ஒரு ஊழியர்களாக மார்த்தாண்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். இங்கே பாருங்க, நீங்கள் ஜோராக கை தட்டினீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. தெரியுமா? தெரியுமா? அப்படியே தட்ட மாட்டேங்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், குடும்பம் என்று சொல்கிற போது நல்லா தெரியுங்க, அங்குதான் தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசணும்னு சொன்னாக்கா அது தனி டாபிக். ஆனால் இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், நம்ம யாரை கணவன் அர்த்தம் என்ன? கணவன் அர்த்தம் என்ன? நான் தான் கேட்க வேண்டியிருக்கு ஒரு கன்னியாஸ்திரி. கணவன் அர்த்தம் என்ன? சரி, மனைவின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரு. இல்லை மக்களே, நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரியல மக்களே. கணவன் என்றால் கண், அவன் கண் போன்றவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் கணவன். மனைவி, மனை என்றால் வீடு, சரியா? வி என்றால் விளக்கு. ஒரு வீட்டின் விளக்காக இருப்பவள்தான் மனைவி. தெரியாமலே கல்யாணத்தை கட்டிக்கிட்டு வாழ்றீங்களே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தயவு சொல்கிறேன், இந்த நாளில் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 5வது கொலை செய்யாதிருப்பாயாக. இன்றைக்கு தயவு சொல்கிறேன், ஒரு புள்ள வேண்டாம், சரியா? ஒரு புள்ள வேண்டாம், அடுத்த புள்ள வேணும். ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. இன்றைக்கி நம்ம நிறைய பேர், நான் ஒரு டீச்சர், நான் டீச்சராக ஒர்க் பண்ணும்போது என் ஸ்டூடெண்ட்ஸை நான் தவறு சொன்னதே கிடையாது. உடனே பேரண்ட்ஸை தான் கூப்பிடுவேன். ஒரு குழந்தை தாயின் கருவிலே உருவாகி 24 மணி நேரத்திற்கு மேல் அந்த கருவிற்கு ஆன்மா கொடுக்கப்படுகிறது. நீ 2 நாளோ 1 வாரமோ 1 மாதமோ கருக்கலைப்பு செய்தாய் என்று சொன்னால் இது கொலை குற்றம். இந்த குழந்தை வேண்டாம், அடுத்த குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு குழந்தையை நீ கருக்கதை செய்துட்டு அடுத்த குழந்தை அதில் உருவாகிற போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அந்த ஆன்மா விடுமா? எங்கே போகும்? என்ன நீ வாழ விடலை, இந்த பிள்ளையை வாழ விட்டுருவனா? அது குழந்தையில தெரியாது, டீனேஜ் பருவத்தில் தான் தெரியும் அந்த பிள்ளை. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க மக்களே. இந்த கருக்கலைப்பு செய்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் பிள்ளைய வளர்த்து பிள்ளைங்க இதாக ஆகும்போது கத்துறீங்களே. ஒரு தாய், என்னை பொறுத்த வரைக்கும் நினைப்பேன், கருவிலேயே ஒரு குழந்தை அழிக்கிறவன் தாயா? தாயே இல்லை, வேற வார்த்தையை சொல்லணும், சொல்ல மாட்டேன். எப்படி ஒரு நாள் சொல்ல அழிக்க முடியும்? கரு யார் கொடுப்பது? ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது யார்? கடவுள் முன் குறிக்கிறார். இந்த தாய் வழியாக, இந்த தகப்பன் வழியாக ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. திருமணத்தில் 3 வகையான திருமணம் இருக்கு, தெரியுமா? முதல் வகையான திருமணம் என்ன திருமணம்? தெரியாது. எதுவுமே தெரியாமலே கல்யாணத்தை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, அப்படிதானே? முதல் வகையான திருமணம் ஆண்டுடைய முன்னிலையில், சரியா? அதான் சொல்லல, தாலியை கையில் எடுக்கும்போது என்ன சொல்வீங்க? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள். அவங்க சொல்லுவாங்க, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்றைக்கு அந்த திரியேக தெய்வம் உன் குடும்ப வாழ்வில் மனம் வீசுகின்ற போது அதுதான் திருமணம். திருமணத்தில் தந்தை மகன் தூய ஆவியானவர் குடும்ப வாழ்வில் மனம் வீச வேண்டும். திருமணம் என்றால் அதான் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரு குழந்தை இதில் திருமணத்தில் அந்த இறை மக்கள் முன்னிலையில் குருவானவரால் பலிபீடத்திற்கு முன்னால் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கிற போது இதுதான் இறைவனால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம். லவ் பண்ணி ரெஜிஸ்டர் பதிவு மேரேஜ் பண்றீங்கல்ல, இது மனிதனால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம். 3வது சாத்தானால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம். என்ன வந்துருச்சு இப்ப? ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். இது சாத்தானால் நிச்சயிக்கப்படுகிற திருமணம். இதை ஆண்டவர் அருவருக்கிறார். இதுதான் சோதோம் குமாராவுக்கு நடந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குடும்பம் என்று சொல்லுகின்ற போது
இறைவனால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிற குடும்பத்தில் ஒரு குழந்தை உன் வயிற்றிலே உருவாகி விட்டது என்று சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, அழிக்காதீங்க. 2க்கு மேலே எனக்கு வளர்க்க முடியுமா சிஸ்டர்? அரசாங்கம் முன்னால் போட்டுச்சு ஒன்று, என்னது 2க்கு மேல் வேண்டாம். அதுக்கப்புறமா என்ன சொன்னிச்சு? ஒன்றே ஒளிமயம். அதற்கு பிறகு என்ன வந்துருச்சு? நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அங்கு தடை செய்கிறோம். ஆண்டவர் மக்களை பலுகி பெருகதான் சொன்னார், நம்ம அதை செய்யலை. கருத்தடைவு, கருச்சிதைவு, கற்பத்தடை என்பது தேச சொல்கிறேன் மக்களே, செய்யாதீங்க. உங்களால் வளர்க்க முடியல, என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்கிறேன். உங்களை கஷ்டமாக இருக்குதா, குழந்தைய பற்றி என்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு நிறைய பிள்ளைகள் நீங்கள் அதை அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மா சும்மா விடாது. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எத்தனை குழந்தைய அபாஷம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பெயர் வைக்க வேண்டும். ஒரு 3 குழந்தைனா 3 குழந்தைக்கும் தனித்தனியாக பெயர் வைக்கணும். சரியா? பெயர் வச்சு மாசில்லா குழந்தையின் ஆண்மை இளைப்பாற்றிக்காக என்று 9 திருப்பலி அல்லது 1 மாத திருப்பலி ஒப்பு கொடுக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும். சரியா? பெங்களூர் சென்றிருந்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு தூங்கவே முடியல, 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளைய கல்யாணம் செய்து கொடுத்து அமெரிக்கா போனான், ஆனால் 6 மாதத்தில் வாழா வெட்டியா வீட்டில் வந்து உட்காந்துருக்கான். அந்த பையன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். 2வது பையன், அவனுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நைட்டில் ஒரு பையன் அப்படி எங்கள் வீட்டுக்குள்ளார சுற்றிகிட்டே இருக்காப்புல இருக்கு, எனக்கு தூங்க முடியலை. அப்பொழுதுதான் அந்த அம்மாட்ட கேட்டேன், எத்தனை குழந்தைகளை அபாஷம் பண்ணீங்க? 1 குழந்தைய. அது வாழ விடாது. பிரைஸ் தி லார்ட். நான் உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். அந்த வயதில் இருக்கிற ஏதாவது ஒரு அநாதை இல்லத்தில் போய் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, திருப்பலி ஒப்பு கொடுங்க, பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்னு சொன்னேன். அன்புக்குரியவர்களே, அவர்கள் 3 மாதம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். 3வது மாதம் டைவர்ஸ் கொடுக்குற அந்த பையன் அமெரிக்காவிலேருந்து வந்து சொன்னான், இல்லை என் மனைவியை நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று சொன்னான். 2வது பையனுக்கு வேலை கிடைத்தது, திருமணம் நடந்தது. அன்புக்குரியவர்களே, குழந்தைகளை நீங்கள் அபாஷன் செய்கிற போது அந்த ஆன்மா சும்மா விடாது, பரிகாரம் செய்தே ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் காலையில் 5 சொன்னா, அடுத்தது 6வது கற்பனை, 9வது கற்பனை.